நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. அபார்ட்மெண்டில் இருந்து கேட்ட பெண்ணின் அலறல் சத்தம், ரத்தம் படிந்த கத்தியுடன் மின்னல் வேகத்தில் தப்பியோடிய இளைஞர், வீட்டிற்குள் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த ஐடி பெண் ஊழியர், சிம் கார்டை வைத்து கொலையாளியை தட்டி தூக்கிய காவல்துறையினர், 3 மாத கர்ப்பிணி என்றும் பாராமல் கத்தியால் குத்தி கிழித்த கொடூரன் யார், பின்னணி என்ன? ஹைதராபாத் வனஸ்தலிபுரத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பெண்ணுடைய அலறல் சத்தம் கேட்டிருக்கு. உடனே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க என்னாச்சுன்னு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டு அந்த வீடு உள் பக்கமா தாழ் போட்டு இருந்தது. எதுக்காக இந்த பெண் இப்படி கத்துறாங்க, என்னாச்சுன்னு தெரியலையேன்னு மக்கள் குழம்பி போய் நின்னுக்கிட்டு இருந்தப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் ரத்தம் படிஞ்ச கத்தியோடு மின்னல் வேகத்துல தப்பிச்சு ஓடி இருக்கான். அதை பார்த்த உடனே அதிர்ச்சியான மக்கள் சிலர் வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்ப அங்க சுனிதாங்கிற பெண் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. இதையடுத்து விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சுனிதாவுடைய சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. சுனிதாவை கொலை பண்ணது யாரு, எதுக்காக இந்த கொலை நடந்துருச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் முதல்ல சம்பவம் நடந்த வீட்டை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போ ரத்தம் படிஞ்ச செல்போன் ஒண்ணு சிக்கி இருக்குது. அதை கைப்பற்றின போலீஸ் மக்கள் சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை ஒண்ணு விடாம செக் பண்ணியிருக்காங்க. அதுல சுனிதாவை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போனவன் ஒரு ஆட்டோவை பிடிச்சி எஸ்கேப் ஆனது பதிவாகி இருந்துச்சு. அதுக்கு பிறகு சுனிதா வீட்டில இருந்து கைப்பற்றின கொலையாளியோடைய சிம் கார்டு டீடைல்ஸை வச்சு அவன் கடைசியா யாருக்கெல்லாம் போன் பண்ணினான்னு செக் பண்ணாங்க. அதுல அவன் தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு போன் பண்ணி இருந்தது தெரிஞ்சிருக்கு. அதையடுத்து அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவரை பிடிச்சி விசாரிச்சதுல தான் சுனிதாவை கொலை பண்ணவனை போலீஸ் மடக்கி பிடிச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரணை பண்ணாங்க. அதுல பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாமே வெளியே வந்துச்சு. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த 30 வயசான சுனிதா ஐடி கம்பெனியில சாப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கும் மகேஷ்ங்கிறவனுக்கும் கடந்த 2022ல கல்யாணம் ஆகியிருக்கு. ஆரம்பத்துல நல்லபடியா போய்கிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில சந்தேகம் அப்படிங்கிற புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு. வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு வந்த மகேஷ் 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவாராம். அப்படி வர்றப்பெல்லாம் நான் வெளிநாட்டுல இருக்கேன், நீ வேற யார்கிட்டயோ பேசி பழகிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி மனைவி கிட்ட சண்டை போடுவாராம். கடந்த சில மாசமாவே மகேஷுக்கும் சுனிதாவுக்கும் இடையில தகராறு நடந்துகிட்டு இருந்ததா சொல்லப்படுது. மனைவியுடைய நடத்தையில சந்தேகப்பட்டு சுனிதாவை அடிச்சு உதைச்சு கொடுமைப்படுத்தி இருக்கான் மகேஷ். இதுக்கு மேலையும் இவன் கூட வாழ முடியாதுன்னு முடிவு பண்ண சுனிதா மகேஷ் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் தனியா வாழ்ந்துட்டு இருந்த சுனிதா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயம் மகேஷுக்கு தெரிஞ்சு அவன் ஆத்திரம் அடைஞ்சிருக்கான். என்ன விவாகரத்து பண்ணிட்டு நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வேற இருக்கியான்னு கடுப்பான மகேஷ் முன்னாள் மனைவி சுனிதாவை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கான். சம்பவத்தன்னைக்கு சுனிதாவுடைய கணவர் வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போயிட்டதால 3 மாச கர்ப்பிணியான சுனிதா மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போன மகேஷ் அவங்க வீட்டு காலிங் பெல்ல அடிச்சிருக்கான். அப்போ கதவை திறந்த சுனிதா வெளியே நின்னுக்கிட்டு இருந்த மகேஷை பார்த்த உடனே ஷாக் ஆகி எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க. அந்த சமயம் அவங்க வாயை பொத்தி வீட்டுக்குள்ள தள்ளி விட்டுட்டு
கதவை லாக் பண்ணிக்கிட்ட மகேஷ் சுனிதாவை கத்தியால கண்மூடித்தனமா குத்தி கிழிச்சிருக்கான். நான் 3 மாச கர்ப்பமா இருக்கேன், என்னை விட்டுருன்னு சுனிதா கெஞ்சி அழுது இருக்காங்க. ஆனா அவங்கள கிட்டத்தட்ட 6 நிமிஷம் கண்மூடித்தனமா கத்தியால குத்தி கிழிச்சிருக்கான். அதுல நிலக்குலைஞ்சு போன சுனிதா சம்பவ இடத்திலேயே சரிஞ்சு விழுந்து உயிர் இழந்துட்டாங்க. விசாரணையில மகேஷ் தான் குற்றவாளிங்கிறத கண்டுபிடிச்ச போலீஸ் அவன் மேல கொலை வழக்க பதிவு பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. 2 மாத குழந்தையுடன் உறங்கிக் கொண்டிருந்த தம்பதி உருட்டுக்கட்டை பயங்கர ஆயுதங்களுடன் வீடு புகுந்த கிராம மக்கள் குழந்தை மற்றும் தாய் மீது பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொளுத்திய பயங்கரம். கரிக்கட்டையாக கிடந்த இருவரின் உடல்களை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த உறவினர்கள் தாயையும் குழந்தையையும் எரித்து கொலை செய்யும் அளவிற்கு அப்படி என்ன வன்மம்? நள்ளிரவில் நடந்தது என்ன? எந்நேரமும் பரபரப்பா இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு 40 வயசான ஒருத்தர் மூச்சு வாங்கியபடி ஓடி வந்திருக்காரு. உடம்பு முழுக்க பெட்ரோல் வாசனை, கண்ணு முழுக்க கண்ணீர்னு வந்தவரை பார்த்த போலீஸ்காரங்க, என்னாச்சுப்பா, எதுக்காக இப்படி ஓடி வர்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த நபர் சொன்ன விஷயத்தை கேட்டு அங்க இருந்த போலீஸ்காரங்களே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நின்று இருக்காங்க. ஏன்னா அவருடைய மனைவியையும் குழந்தையையும் கிராம மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உயிரோட கொளுத்துனதுதான் அந்த அதிர்ச்சிக்கே காரணம். ஜார்க்கண்ட் மாநிலம் சிங்பூம் மாவட்டத்துல கலையாங்கிற சின்ன கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல மொத்தமே 20 to 40 வீடுகள் தான் இருக்கு. அதுல ஒரு வீட்டுல தான் சின்கு ஜோதிங்கிற தம்பதி தங்களுடைய 2 மாச குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஜோதி ஆன்மீகத்துல அதிக நம்பிக்கை கொண்டவங்க. அடிக்கடி வீட்டுல ஏதாவது பூஜை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஜோதி வீட்டுல இரவு பகல்னு எப்பவுமே சாம்பிராணி வாசமும் வினோதமான சத்தங்களும் வந்துகிட்டே இருந்திருக்கு. அவங்க வீட்டுல பூஜை நடந்துச்சுன்னா அதுக்கு மறுநாள் அந்த கிராமத்துல யாராச்சும் செத்து போயிடுவாங்கன்னு சொல்லப்படுது. கிராமத்துல உள்ள ஒரு வீட்டுல யாராச்சும் உயிரிழந்தாங்கன்னா அவங்களுக்கு காரியம் நடக்கிற அன்னைக்கு இன்னொரு வீட்டுல இருக்கிறவங்க யாராச்சும் உயிரிழந்துருவாங்களாம். இப்படியே கிராமத்துல உள்ளவங்களுடைய வீட்டுல யாராவது உயிரிழக்கிற சம்பவம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால கிராமமே சோகத்துல மூழ்கி இருந்திருக்கு. என்ன நடக்குது, நல்லா இருக்கிறவங்களும் திடீர்னு செத்துடுறாங்க, அப்போ நம்ம கிராமத்துக்கு யாராவது செய்வினை பண்ணிட்டாங்களான்னு கிராம மக்கள் யோசிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல ஜோதி வீட்டுல மட்டும் எல்லாரும் வழக்கம் போல ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருந்திருக்காங்க. இது ஊர் மக்களுடைய கண்ணை உறுத்தி இருக்கு. கிராமத்துல எல்லார் வீட்லயும் துக்க சம்பவம் நடக்குது. ஆனா ஜோதி வீட்டுல மட்டும் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜோதி பூஜைங்கிற பேர்ல பில்லி சூன்யம் பண்ணி கிராமத்துல உள்ள எல்லாருக்கும் செய்வினை செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க குடும்பத்தை தவிர மத்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனையும் துக்க நிகழ்வுகளும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குன்னு நினைச்சிருக்காங்க கிராம மக்கள். அதனால செய்வினைய பத்தி ஜோதி குடும்பத்துக்கிட்ட கேட்டு கிராம மக்கள் அடிக்கடி சண்டையும் போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட நீங்க யாரும் இந்த ஊர்ல இருக்க கூடாது, பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு கண் காணாத இடத்துக்கு ஓடிருங்க, இல்லனா உங்க குடும்பத்தையே உயிரோட தீ வச்சு எரிச்சிடுவோம்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. எங்களை எதுக்காக ஊரை விட்டு போக சொல்றீங்க? எங்க வீட்டுல பூஜை பண்ணி சாமி தானே கும்பிடுறோம், மத்தபடி இந்த செய்வினை பில்லி சூனியம்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்க எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோதி. ஆனா அவர் சொன்னதை எதையுமே கிராம மக்கள் காது கொடுத்து கேட்கல. ஜோதியும் அந்த கிராமத்தை விட்டு வேற எங்கேயும் போகவும் இல்லை. ஜோதி குடும்பத்தை இப்படியே சும்மா விட்டோம்னா மாறி மாறி கிராமத்துல யாராவது ஒருத்தர் உயிரிழந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ண கிராம மக்கள் அந்த குடும்பத்தை தீ வச்சு எரிக்க திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ராத்திரி ஜோதியும் சின்குவும் 2 மாச குழந்தையோட தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கிராம மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி
சின்குவோட வீட்டுக்குள்ள புகுந்து ஜோதி மேலையும் அவருடைய 2 மாச குழந்தை மேலையும் பெட்ரோலை ஊத்தி உயிரோட தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க. மனைவியையும் குழந்தையும் காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஆனா அவரால 2 பேரையுமே காப்பாத்த முடியல. மூட நம்பிக்கையால குடும்பத்தையே தீ வச்சு எரிச்ச கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்ச சின்கு போலீஸ்ல வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை வச்சு போலீஸ்காரங்க ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தப்ப ஜோதியும் 2 மாச குழந்தையும் கறிக்கட்டையா கடந்திருக்காங்க. அதை அடுத்து இது சம்பந்தமா வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் தீவிரமா விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் ஃபேமிலி என கூறி ஹவுஸ் ஓனர் ஃபேமிலியுடன் நெருக்கம். வாடகைக்கு வந்த 2 வாரத்தில் ஹவுஸ் ஓனரின் மகனையும் மகளையும் சென்னையை சுற்றி பார்க்க அழைத்து சென்ற போலி டாக்டர் ஃபேமிலி. மாடர்ன் டிரெஸ்ஸுக்கு கோல்டு நகைகள் அணியக்கூடாது என்று கூறி சிறுமியிடமிருந்து நகைகள், செல்போன்கள், பணத்தை சுருட்டிவிட்டு நேக்காக எஸ்கேப். 7 மாதங்கள் கண்ணில் சிக்காமல் இருந்த போலி டாக்டர் ஃபேமிலி தற்போது சிக்கியது எப்படி? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா என 3 மாநில மனைவிகளுக்கு கணவரான போலி டாக்டர் செய்த கேடி வேலையின் பின்னணி என்ன? மாடர்ன் ட்ரெஸ் போட போறோங்கிற சந்தோஷத்துல தனியார் மால்ல உள்ள உடை மாற்றும் ரூமுக்குள்ள போயிருக்காங்க ஒரு சிறுவனும் சிறுமியும். ட்ரெஸ்ஸை அணிஞ்சுக்கிட்டு வெளியே வந்த 2 பேரும் சில நிமிடங்கள் யாரையோ தேடி இருக்காங்க. மால் முழுக்க தேடியும் தாங்கள் தேடுற நபர்கள் இல்லாததால பதர்ன சிறுமியும் சிறுவனும் அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்ட சில விஷயத்த சொல்லிருக்காங்க. அடுத்து அந்த செக்யூரிட்டி சொன்னபடி பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்பதான் அந்த சிறுவர்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதே தெரிய வந்துச்சு. சென்னையை சேர்ந்த ஜெகதீஷ், அவரோட மனைவி கீதா, மகள் நந்தினி 3 பேரும் கடந்த ஆண்டு ஜூன் மாசம் திருவண்ணாமலைக்கு வந்து வாடகைக்கு வீடு தேடி இருக்காங்க. தான் டாக்டரா இருக்கிறதாகவும் டிரான்ஸ்பர்ல வந்திருக்கிறதாகவும் ஜெகதீஷ் சொன்னதால ஒரு ஹவுஸ் ஓனர் வேற எந்த கேள்வியும் கேட்காம தன்னோட வீட்டை வாடகைக்கு கொடுத்திருக்காரு. பொதுவா ஃபேமிலியா வர்றவங்க கிட்ட ஹவுஸ் ஓனர் நல்லா பேசி பழகிற வழக்கம் தான். அப்படிதான் ஜெகதீஷோட ஃபேமிலி கிட்டையும் பேசி பழகி இருக்காங்க. வாடகைக்கு வந்த 2 வாரத்துல ஹவுஸ் ஓனர் ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸ் ஆன ஜெகதீஷ் ஃபேமிலி சேர்த்து சமையல் பண்ற அளவுக்கு இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஜெகதீஷோட மகள் நந்தினியும் ஹவுஸ் ஓனரோட 16 வயசு மகள் கிட்ட பல வருஷம் பழகின மாதிரி ரொம்ப நெருங்கி இருக்காங்க. தினமும் பேக்கரிக்கு போய் கேக், பப்ஸ், ஸ்வீட்ஸ், காரம்னு தின்பண்டம் வாங்கிட்டு வந்து ஹவுஸ் ஓனர் கிட்ட அவரோட மனசை குளிர வச்சிருக்காரு ஜெகதீஷ். ஆனா அதுக்கு பின்னால நடக்க போற விவகாரமே வேறன்னு பாவம் ஹவுஸ் ஓனருக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் தெரியாம போச்சு. சென்னையில ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதாவும் அதுல தன்னை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டிருக்கிறதாவும் ஹவுஸ் ஓனர் கிட்ட சொன்ன ஜெகதீஷ் ஃபேமிலியையும் கூட அழைச்சிட்டு போகலான்னு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அப்போ அவரோட மகள் நந்தினி ஹவுஸ் ஓனர் பொண்ணான சிறுமியோட பேரை சொல்லி, என் ஃப்ரெண்டை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது டாடி, அவளையும் அழைச்சிட்டு போகலான்னு அடம்பிடிச்சிருக்காரு. ஐயோ, அது எப்படி சிறுமியை நம்ம கூட விடுவாங்க? அப்படியெல்லாம் அடம்பிடிக்க கூடாதுன்னு மகளை கண்டிச்சிருக்காரு டாக்டர். அப்போ ஹவுஸ் ஓனரோட மகளும், நானும் சென்னையை பார்த்ததே இல்ல, அவங்களோட போகட்டுமான்னு தன்னோட அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அவ்வளவு தூரம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிருக்காரு ஹவுஸ் ஓனர். அதுக்கு அக்கா கூட நானும் போறேன்னு சொல்லியிருக்கான் ஹவுஸ் ஓனரோட மகன். முடியவே முடியாது, அடம் பிடிக்காதீங்கன்னு தன் பிள்ளைகளை திட்டிருக்காரு ஹவுஸ் ஓனர். அப்போ ஏன் திட்டுறீங்க, நாங்க கார்ல தானே போறோம், எங்களோட அனுப்புங்க, சென்னையை சுத்தி காமிச்சிட்டு வரோம்னு சொல்லிருக்காரு ஜெகதீஷ். டாக்டர்னு சொன்னதால பெரும் மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்த ஹவுஸ் ஓனர் தன் மகனையும் மகளையும் அவர் கூட அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னால டாக்டர்னு சொன்னவரும் அவரோட குடும்பமும் சேர்ந்து செய்ய போற சூழ்ச்சியை பத்தி ஹவுஸ் ஓனருக்கு அப்ப தெரியல. மகள் ஒரு நிகழ்ச்சிக்கு போறப்ப கவரிங் நகைகள் அணிஞ்சு போனா 4 பேர் எப்படி மதிப்பாங்கன்னு நினைச்ச ஹவுஸ் ஓனர் கம்மல், செயின், வளையல், மோதிரம், நெக்லஸ், ஆரம்னு 16 சவரன் தங்க நகைகளை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதோட ஜெகதீஷ் கிட்டையும் தன்னோட பொண்ணு கிட்ட நகைகள் இருக்குது, பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு ஹவுஸ் ஓனரோட மகள், மகன், ஜெகதீஷ், அவரோட மனைவி, மகள்னு 5 பேரும் கார்ல சென்னைக்கு போயிருக்காங்க. போறப்போ நல்ல சாப்பாடு, தின்பண்டம்னு வாங்கி கொடுத்திருக்காரு. அடுத்து சென்னை ரீச் ஆனதும் மெரினா பீச்சுக்கு அழைச்சிட்டு போய் சுத்தி காமிச்சிருக்காரு. அங்க இருந்து ராயப்பேட்டையில உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு அழைச்சிட்டு போன ஜெகதீஷ், நாம கலந்துக்க போறது ராயலான ஒரு நிகழ்ச்சி, அதனால மாடர்ன் ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லி ஹவுஸ் ஓனரோட மகளுக்கு ஸ்லீவ்லெஸ்ல ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸும்
ஹவுஸ் ஓனரோட மகனுக்கு கோட் சூட்டும் வாங்கி கொடுத்து ட்ரையல் ரூம்ல போய் மாத்திட்டு வர சொல்லிருக்காரு ஜெகதீஷ். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் குஷியான சிறுவனும் சிறுமியும் தங்களோட 2 செல்போன்களையும் பர்ஸ்ல இருந்த 5000 வச்சிருங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வரோம்னு சொல்லிருக்காங்க. அப்போ மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு தங்க நகைகள் போட்டா செட் ஆகாதுன்னு சொல்லி சிறுமி கிட்ட இருந்த 16 சவரன் நகைகளையும் வாங்கியிருக்காரு. அதுவும் சரிதான், பட்டிக்காடு மாதிரி தான் இருக்கும்னு நினைச்ச சிறுமியும் நகைகளை அவர் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. மாடர்ன் ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே வந்து பார்த்தப்ப ஜெகதீஷ் அவரோட மனைவி மகள்னு யாரையுமே காணோம். ஒருவேளை கழிவறைக்கு போயிருப்பாங்க இல்ல கடைக்கு போயிருப்பாங்கன்னு நினைச்ச சிறுவனும் சிறுமியும் மால் முழுக்க தேடி பார்த்திருக்காங்க. ஆனா அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பிறகுதான் அக்காவுக்கும் தம்பிக்கும் பதற்றமே வந்திருக்கு. கையில செல்போனும் இல்லாததால என்ன பண்றதுன்னு தெரியாம மால்ல இருந்த செக்யூரிட்டி கிட்ட சொன்னதோட அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு சிறுமியோட அப்பாவுக்கும் காவல்துறை தரப்புல தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகுதான் ஹவுஸ் ஓனருக்கே ஜெகதீஷோட சுயரூபம் தெரிய வந்திருக்கு. இதுக்கு இடையில மால்ல இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை செக் பண்ணி விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீசார். அதே மாதிரி அவரோட போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் அனுப்பியிருக்காங்க. ஆனாலும் கடந்த 7 மாசமா அவரை பத்தின எந்த தகவலுமே காவல்துறைக்கு கிடைக்கவே இல்லை. இதுக்கு மத்தியில ஜெகதீஷ் கொளத்தூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கு பிறகு அங்க வேக வேகமா வந்த போலீசார் ஜெகதீஷையும் அவரோட மகள் நந்தினியும் சுத்தி வளைச்சு கைது பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வந்திருக்கு. டாக்டர்னு புருடா விட்ட ஜெகதீஷ் உண்மையிலேயே டாக்டர் கிடையாது. கேரளாவை சேர்ந்த சோனிங்கிற பொண்ணை முதல்ல கல்யாணம் பண்ண புருடா டாக்டர் தன் மனைவி கூட சேர்ந்து திருட்டுல ஈடுபட்டிருக்காரு. அடுத்து சோனிய பிரிஞ்ச அவரு கோவையை சேர்ந்த கீதாவை கல்யாணம் பண்ணிருக்காரு. அதுக்கு பிறகு 3ஆவதா ஆந்திராவை சேர்ந்த ஸ்டெல்லாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. 2 மனைவிகளையும் தன் வாழ்க்கையில பார்ட்னர் ஆக்காத ஜெகதீஷ் நூதன திருட்டுக்கு மட்டும் பார்ட்னர் ஆக்கியிருக்காரு. ஒவ்வொரு பகுதியிலையும் வாடகைக்கு வீடு எடுத்து அங்க உள்ள பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட நட்பா பழகி நகைகளை பறிக்கிற வேலையில ஈடுபட்டிருக்காங்க. ஒவ்வொரு மோசடிக்கும் ஒவ்வொரு மனைவிகளை உடந்தையா பயன்படுத்தி இருக்காரு. 2015 படப்பையில மீன் வியாபாரம் பார்த்துட்டு இருந்த பெண் கிட்ட பேசி பழகி பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு போய் 6 சவரன் நகை, செல்போன் பறிச்ச இந்த கேடி கும்பல் பூந்தமல்லியில பிரியாணி வியாபாரம் பார்த்த ஒரு குடும்பத்தையும் தங்கள் பாச வலையில விழ வச்சு 3 சவரன் நகை 10,000 ரூபாய் பறிச்சிருக்காங்க. சென்னையில மட்டும் சாஸ்திரி நகர், குரோம்பேட்டை, தாழம்பூர், தேனாம்பேட்டை, செம்பியம், வேளச்சேரின்னு கைவரிசை காட்டின இந்த கேடி கும்பல் கோவை, திருச்சி, தர்மபுரின்னு திருட ஊர் ஊரா வலம் வந்திருக்காங்க. 2017 வேளச்சேரி போலீசாரால கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வெளியே வந்த ஜெகதீஷ் அடுத்து ஆந்திரா, பெங்களூர்லயும் சிறைவாசம் அனுபவிச்சிருக்காரு. திருட்டு பணத்துல கோவையில சொந்த வீடே கட்டியிருக்காரு புருடா டாக்டர் ஜெகதீஷ். அதே மாதிரி உஷாரா ஆன்லைன் மூலமா பணம் வாங்காம திட்டம் போட்டு காய் நகர்த்திருக்காரு. இந்த திருட்டு வேலைக்கு 50க்கும் மேற்பட்ட சிம் கார்டுகளை பயன்படுத்தியிருக்காரு ஜெகதீஷ். இது வரைக்கும் 200 சவரனுக்கு மேல மோசடி பண்ணிருக்காரு கேடி டாக்டர். ஜெகதீஷையும் அவரோட மகளையும் கைது பண்ண போலீசார் அவரோட 2 மனைவிகளையும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. சமையல் அறையில் நின்று கொண்டிருந்த மனைவி துண்டை வைத்து கழுத்தை இறுக்கி கொலை செய்த முன்னாள் இஸ்ரோ ஊழியர். மனைவியை கொன்றுவிட்டு எங்கும் தப்பிச் செல்லாமல் சடலத்தின் அருகிலேயே அமர்ந்திருந்த அதிர்ச்சி. 65 வயதான மனைவியை 70 வயதான கணவன் இவ்வளவு கொடூரமாக கொலை செய்தது ஏன்? 35 ஆண்டுகால திருமண வாழ்க்கை சோகத்தில் முடிந்தது எப்படி? நடந்தது என்ன? வீட்ல ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு உறவினரான நாகேஸ்வர் ராவ் கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கு. காலங்காத்தாலேயே எதுக்கு போன் பண்றாருன்னு முணங்கிக்கிட்டே அரகுற தூக்கத்துல அந்த போன் காலை அட்டன் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ என் மனைவிய கழுத்தறுத்து கொன்னுட்டேன், இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, நீ கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரியான்னு கேட்டிருக்காரு நாகேஸ்வர ராவ். அரகுற தூக்கத்திலேயே பேசின அந்த பெண் நாகேஸ்வர் ராவ் சொன்னதை கேட்டதும் டக்குன்னு விழிப்பாகி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அந்த உறவுக்கார பெண் அடுக்கடுக்கா கேள்விகளா கேட்டிருக்காங்க. ஆனா அந்த கேள்விகளுக்கு பதில் எதுவும் சொல்லாம நாகேஸ்வர் ராவ் போனை கட் பண்ணிருக்காரு. விஷயத்தை கேட்டு அரண்டு போன அந்த உறவுக்கார பெண் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சம்பவ இடத்துக்கு போய் போலீஸ் பார்த்தப்ப மனைவியோட சடலத்துக்கு பக்கத்திலேயே குத்துக்கள் மாதிரி நாகேஸ்வர் ராவ் உட்கார்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த விசாரணையில தான் தாலி கட்டின மனைவியை கொன்னதுக்கான காரணத்தை நாகேஸ்வர் ராவ் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு.
கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல இருக்கிற ஆவலஹள்ளியில உள்ள வீட்ல வாழ்ந்துட்டு வந்திருக்காரு 70 வயசான நாகேஸ்வர் ராவ். இவர் ஓய்வு பெற்ற இஸ்ரோ ஊழியர். இவரோட மனைவி சந்தியாஸ்ரீ. இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் இருக்காங்க. 2 மகள்களுக்கும் கல்யாணமாகி அவரவர் கணவர் கூட வெளிநாட்டுல செட்டில் ஆகிட்டாங்க. நாகேஸ்வர் ராவுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஹார்ட்ல பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்காங்க. இதுக்கு நடுவுல மனைவி சந்தியாஸ்ரீக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருக்கு. 2 மகள்கள் இருந்தும் வயசான காலத்துல கவனிக்க ஆள் இல்லாம தவியா தவிச்சிருக்காங்க நாகேஸ்வர் ராவும் சந்தியாஸ்ரீயும். சொந்த வீடு, போதுமான அளவுக்கு சொத்து பத்து, 2 பிள்ளைங்கன்னு எல்லாமே இருந்தோம். கடைசி காலத்துல 2 பேரும் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருந்திருக்காங்க. சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டீங்களான்னு கேட்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாம இருக்கிறதெல்லாம் நரகத்துல இருக்கிறத விட கொடுமையான விஷயம். அப்படி ஒரு கொடுமையான நரக வேதனையை தான் நாகேஸ்வர் ராவும் சந்தியாஸ்ரீயும் அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் முதுமை, இன்னொரு பக்கம் தனிமைன்னு எல்லாம் சேர்ந்துதான் நாகேஸ்வர் ராவ விபரீத முடிவு பக்கம் தள்ளி இருக்கு. தான் மட்டும் தற்கொலை பண்ணிக்கிட்டு உயிரிழந்துட்டா மனைவி தனியா கஷ்டப்படுவாளேன்னு நினைச்ச நாகேஸ்வர் ராவ் முதல்ல மனைவி சந்தியாஸ்ரீயை கொலை பண்ண முடிவு பண்ணிருக்காரு. சமையல் அறையில நின்னுட்டு இருந்த மனைவியோட கழுத்தை துண்டால இறுக்கி துடிக்க கொலை செஞ்ச நாகேஸ்வர் ராவ் தான் தற்கொலை பண்ணிக்க பயந்து போய் இந்த விஷயத்த தன்னோட உறவினர் பொண்ணுக்கு போன் பண்ணி சொல்லிருக்காரு. போலீசார் விசாரணையில தான் மனைவியை எதுக்காக கொலை பண்ண அப்படிங்கிற விஷயத்த நாகேஸ்வர் ராவ் ஒண்ணு விடாம சொல்லிருக்காரு. பெத்தவங்களுக்கு 3 வேளையும் உட்கார வச்சு சோறு போடாட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தைனாலும் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்களாங்கிறது தான் இன்னைக்கு பெரும்பாலான பெத்தவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. பெத்து வளர்த்து படிக்க வச்சு, வேலைக்கு போக வச்சு, கட்டி கொடுத்து, இப்படி எல்லாத்தையும் பார்த்து செஞ்சு தங்களோட வாழ்க்கையே பிள்ளைங்களுக்காக அர்ப்பணிக்கிற பெத்தவங்களை கடைசி காலத்துல இப்படி தன்னந்தனியா தவிக்க விட்டுட்டதுதான் நாகேஸ்வர் ராவ் இப்படி ஒரு கொடூரமான முடிவு எடுக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.